This video sponsored by SBO Digital Marketing. If you are interested, send your name and qualification above mentioned phone number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஐபியிலேருந்து வெளியே வந்துள்ள மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான வேலைவாய்ப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஐபியிலேருந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான அறிவிப்பு வெளியே ஓவராலாக வேகன்சி பார்த்தீங்கன்னா 362 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா 108 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு 4, ஓபிசிக்கு 1, எஸ்சிக்கு 5 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்குன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்குறாங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். இதுக்கான பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17,000 முதல் 56,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு ஈக்குவலான சப்ஜெக்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 22/11/2025 டு 14/12/2025 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. இன்னும் அப்ளிகேஷன் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. 22ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகும். எக்ஸாம்பிள் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்டுக்கும் ப்ராசஸிங் சார்ஜ் வந்து 550 கொடுத்துருக்காங்க. மேல் கேண்டிடேட் ஆஃப் ஜென்ரல், இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் 100, ப்ராசஸிங் சார்ஜ் 550 சேர்த்து 650 பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டும் ஃபீமேல் கேண்டிடேட், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டும் எக்ஸர்வீஸ்மெண்ட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து விதிவிலக்கு கொடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ப்ராசஸிங் சார்ஜ் 550 அவங்களும் கட்டி ஆகணும். இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயது முதல் 25 வயதுக்குள்ளார இருக்கணும். கட் ஆஃப் டேட் பார்த்தீங்கன்னா 14/12/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2 நடக்கும். டயர் 1 பார்த்தீங்கன்னா 100 கொஷினுக்கு நடக்கும். ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு. ஆன்லைன் எக்ஸாம் பேட்டர்னாக நடக்கும்னு சொல்லிக்கிறாங்க. மொத்தம் 4 பார்ட்டு. ஜென்ரல் அவேர்னஸுக்கு 40 மார்க்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு 20 மார்க்கு, நியூமரிக்கல் ஆர் அனாலிட்டிக்கல் ஆர் லாஜிக்கல் அபிலிட்டி அண்ட் லிசனிங்க்கு பார்த்தீங்கன்னா 20 மார்க்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு பார்த்தீங்கன்னா 20 மார்க்கு. ஓவராலாக 100 மார்க்குக்கு டெஸ்ட் வைப்பாங்க. 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. 4 கொஷின் தப்புனா 1 மார்க் வந்து உங்களுக்கு வந்து லெஸ் பண்ணுவாங்க. இதிலிருந்து 1:10 ரேஷியோவில் டயர் 2 கூப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு 300 வேகன்சினா 1:10னா 3000 பேர்த்த வந்து டயர் 2க்கு வந்து கூப்பிடுவாங்க. டயர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ட் டைப் டெஸ்ட் நடக்கும்னு சொல்லிக்கிறாங்க. கரண்ட் கிராமர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சினோனிம், அண்டோனிம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ரைட்டிங் 150 வேர்ட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு. இதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கொடுக்குறாங்க. இதில் எடுக்கிற மார்க்கை பொறுத்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து அலாட் பண்ணுவாங்க. தகுதியும் விருப்பம் உள்ள விண்ணப்பதாரர்கள் இப்பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இது போன்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.